மா நீ வேற நாய்ங்காதம்மா. இப்ப என்ன அண்ணனுக்கு முன்னாடி தம்பி கல்யாணம் பண்ணா ஊர் ஒரு மாதிரி தான் பேசும். அதுக்கு ஊர் வாய் போய் அடைப்பியா? அவன் லைஃப் அவன் பாத்துக்கிட்டுமா. செல்லம் எங்க அண்ணன் போய் துறைய மாட்டான்டி. டியாரு மாமா வந்துகிட்டே இருக்கேன். ஒரு முத்தம் கூட வரேன் வரேன். மாமா கொடுக்கவா? செல்லம் வந்து கூப்பிடுறோம் மாமா. அம்மா அழுதுட்டே இருக்கு, 4 வார்த்தை ஆறுதலா பேசு. ஹலோ சொல்லுமா. சின்னோட உங்க அண்ணன் கடை வாங்கி தானே அந்த கல்யாணத்தை பண்ணிருக்கான். உங்க அப்பா வேற அம்மா கோவத்துல இருக்கான். அப்பா கிட்ட சொல்லுமா, இன்னும் 10 மாசத்துல ஒரு சிங்கக்குட்டிய இல்ல 2 சிங்கக்குட்டிய பெத்து கொடுக்குறேன்னு. இந்த நேரத்துல என்ன பேசுறே தெரியாதாடா? மா வைமா அப்புறம் கூப்பிடுமா. உனக்கு அறிவு இருக்காடா? ஊரே எங்க கலவரத்துல போயிட்டு இருக்கு, நீ வேற எரி நெருப்பு என்ன ஊத்திட்டு இருக்க? ஏதோ கோவத்துல பேசிட்டேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. விடு 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 விடு. இங்க பாரு, உன்னை நம்பி 5 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கேன்டா. ஒழுங்கா வேலைக்கு போய் அரைக்கிற வழி பாரு. உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கு, பார்த்து. எனக்காக 5 லட்ச ரூபா கடன் தான் பட்டிருக்கேன். ஏய் நான் கடன் பட்டிருக்கேனா? டேய் நான் உனக்கு 5 லட்ச ரூபா கடன் வாங்கி கொடுத்துருக்கேன்டா. அதானே நீ வாங்கின நான் வாங்கின எல்லாமே ஒண்ணுதானே. டேய் என்னடா லூஸ் மாதிரி பேசுற? அது ஒண்ணு. உனக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போறேன்? டேய் அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஃபர்ஸ்ட் நீ அந்த 5 லட்ச ரூபாய் கடன் அடிக்கிற வழியை பாரு. என்ன மாட்டி விட்டுறாத. 5 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா பிச்சை காசுனே. உனக்கு எதாவது நான் திருப்பி செய்யணும்னே. நீ கவலைப்படாதனே. எப்பேற்பட்டாவது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது உன்னை சீக்கிரமா நான் பெரிய பாக்குறேனே.